கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்களை காணொளி மூலம் காண்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேதத்துக்கு தியானத்தின்படி எஸ்தர் புஸ்தகத்தை தியானிப்போமாக. கர்த்தர் இந்த இயற்கையான உலகத்திலே இயற்கையான அழகையும் அழகனையும் படைத்திருக்கிறார். அழகை வேதத்தின்படி வேதத்தில் உள்ளவர்கள் அழகை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களும் இருக்கிறார்கள், துர்பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அப்படி தனக்கு கொடுத்த அழகை தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்கள் அநேகம் பேர் ஆண்டவருக்காக நன்மைகளை செய்து தேவனுக்கு பெருமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். துர்பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்கள் வீணிலே அவர்கள் நாசம் அடைந்து போய்விடுகிறார்கள், வழிகள் தப்பி போய்விடுகிறார்கள், யாருக்கும் கீழ்ப்படியாமல் போய்விடுகிறார்கள். இந்த தேவனுக்கு ஏற்ற அழகிலே வளர்ந்தவர்கள் எஸ்தர். இந்த எஸ்தர் இயற்கையான அழகு பெற்றவளாக இருந்தாலும் ராஜ சமூகத்தில் அவள் இளவரசியாக பட்டம் பெற்றும்போது இந்த அழகு தான் அவளை இளவரசி ஆக்கிற்று. ஆனாலும் எஸ்தர் அந்த அழகை பெருமைப்படுத்தாமல், பெருமையாய் அவள் இல்லாமல் இந்த ராஜ சமூகத்திலே பொற்செங்கோலை பிடிக்கிறவர்களாய் மாறினார், தன் அழகை வைத்து. காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய அழகை வைத்து தன் குலங்கள் அழியக்கூடாது, நாம் அழிந்தாலும் குலங்கள் அழியக்கூடாது, நாம் அழிந்தாலும் ஜனங்கள் அழியக்கூடாது, நாசமாக போகக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அழகையும் பெருமைப்படுத்தாமல் தான் அழிந்தாலும் பரவாயில்லை, தான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ராஜ சமூகத்தில் போய் நிற்கும்போது பொற்செங்கோலை நீட்டும்போது பொற்செங்கோலை அவள் பிடிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தன் குலங்களை மீட்பதற்காக. அதன்படி அந்த ராஜா அந்த பொற்செங்கோலை பிடித்திருக்க அந்த நபரை பார்த்து, இளவரசி இருக்கிறாரே என்று அந்த தேவன் மூலம் அந்த ராஜாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். பாருங்கள், தன்னுடைய ஜனங்கள் அழியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த எஸ்தர் தேவனுக்கென்று பிரயோஜனப்படுத்தி கொண்டார். தன்னை உண்டாக்கின தேவனுக்கு நன்மை உண்டாக அந்த அழகை பிரயோஜனப்படுத்தி கொண்டார், வீணடிக்கவில்லை அந்த அழகை. அதே போல் தெலீலால் இருக்கால் பாருங்கள், தான் அழகாக இருந்தாலும் மேன்மேலும் தன்னை அழகுபடுத்தி கொண்டு எல்லா ஆண்களையும் வசீகரப்படுத்துகிறவராக இருந்தார், துர்பிரயோஜனப்படுத்தி கொண்டார். அதனாலே அவளுக்கு எந்தவித நன்மையும் இல்லை. சிம்சோனை காண்டு அவளுக்கு அந்த அழகையினாலே மயங்குகிறார்கள். 2 பேரும் வழி தவறி போகிறார்கள். வழி தவறி போனாலும் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களில் ஈடுபடுகிறார். அதனால தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அழகனாக இருந்தாலும் தேவனுக்குள்ள அவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். கற்புள்ளவர்களாக இருக்கிறது தான் அழகு. கடைசி வரைக்கும் கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் தேவனுக்கென்று நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கென்று தன்னுடைய அழகை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். நம்ம குடும்பத்தை பார்க்கும்போது நம்முடைய அழகு கணவன் தான் பார்க்கணும், நம்முடைய அழகு மனைவி தான் பார்க்கணும். அதே போல் அந்த அழகை வீணடிக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக அந்த அழகை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்போது பெரிய அற்புதங்கள் நம்ம குடும்பத்தில் காணப்படும், பெரிய அதிசயங்கள் நம்ம குடும்பத்தில் காணப்படும். அழகை வீணடிக்கக்கூடாது, துர்பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடாது, தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்துக்காக இந்த உலகத்திலே வாலிப சகோதரர்கள் எந்த விதத்திலும் வழி தப்பி போகாதபடிக்கு தேவன் கொடுத்த அழகின்படி ஆண்டவருக்கு பயந்து காத்து நடக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென்.